السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் 70 தடவைகள் இந்த இஸ்திக்ஃபாரை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு இஸ்திக்ஃபார் துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாள் இருக்கின்றதே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. அதே போன்று இந்த உலகம் அழிய போகின்ற நாளும் இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்களினுடைய கருத்தின்படி ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக சில இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள். எவ்வாறாக இருந்தாலும் எல்லா நேரத்திலும் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏதோ ஒரு நேரம் துஆ கபூலாகக்கூடிய நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் துஆக்களை கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் கபூல் செய்வான். இந்த இஸ்திக்ஃபார்களிலே மிகச்சிறந்த இஸ்திக்ஃபார், சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று அழைக்கக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت.